திருச்சிற்றம்பலம். அரியானை அந்தணர்தம் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவையார்க்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழொளியை தேவர்கள் தம் கோனை மற்றை கரியானை நான் முகனை கனலை காற்றை கனை கடலை குளவரையை கலந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவானாலே. திருச்சிற்றம்பலம். கார்குன்றம் மழையாய் பொழிவானை களை கேலாம் பொருளாய் உடன் கூடி பார்க்கின்ற உயிர்க்கு பரிந்தானை பகலும் கங்குலும் ஆகி நின்றானை ஓர்க்கின்ற சேவையை சுவை தன்னை உணரும் நாவினை காண்கின்ற கண்ணை ஆர்க்கின்ற கடலை மலை தன்னை ஆரூரானை மறக்கலுமாமே ஆரூரானை மறக்கலுமாமே.
महादेवाय नमः महावत्पदेवाय नमः महाविष्णुरूपिणी नमः देववर्णाय नमः यजुर्वेदाय नमः सर्व अलंकृताय नमः नानवरदाय नमः महादेवाय नमः त्र्यंबकाय नमः त्रिपुरांतकाय नमः कालाग्निकालाय नमः कालाग्निरुद्राय नमः कालीकंठाय नमः प्रत्यंजयाय नमः सर्वेश्वराय नमः सदाशिवाय नमः श्रीमन्महादेवाय नमः सिद्धम्बरनाथेश्वराय नमो नमः नानाविधरुत्पादने समर्पयामि எம்பெருமான் மகாவிஷ்ணு போய் சிவபெருமான பூஜை பண்ணதாக ஐதீகம். இப்ப பெருமாளை பிரார்த்தனை பண்ணாக்கா எல்லா சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். பெருமாள் போய் சுவாமியை பூஜை பண்ண நேரம் இந்த 11:30 மணி. அதுல இந்த மகா சிவராத்திரி வந்து திருவோண நட்சத்திரம். இன்னைக்கு நான் போன வாரம் சொன்னேன் 2 நட்சத்திரத்துக்கு திருன்னு வரும். மறந்துட்டீங்க பார்த்தீங்களா? மைண்ட்ல வச்சுக்கணும், சொன்ன மறக்கப்படாது. அப்ப திருவோண நட்சத்திரம் யாருடையது? திருவோண நட்சத்திரம் பெருமாளுடையது. இன்னைக்கு திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரத்துல சிவராத்திரி வந்திருக்கு. அது அற்புதமான ஒரு பலன் நமக்கு இன்னைக்கு. அதுல இந்த நேரம் பெருமாள் போய் சுவாமியை பூஜை பண்ணதா ஐதீகம். அதனாலதான் பெருமாள் வந்து மகாலட்சுமி மார்பிலேயே குடியிருப்பாங்களாம். மகாலட்சுமி தாமரை பூல உட்கார்ந்து இருப்பாங்க. அதனாலதான் சுவாமிக்கு தாமரை பூவால் அலங்காரம். எல்லாம் செய்யக்கூடிய காரியங்கள் ஒன்னொன்னும் ஒவ்வொரு தாத்பரியம் உண்டு. அதனால இந்த நேரத்துல மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம், மகாவிஷ்ணு அனுக்கிரகம், சுவாமியுடைய அனுக்கிரகம் 3 ஒரு சேர கிடைக்கக்கூடிய நேரம். மகா சிவராத்திரியுடைய 2வது கால பூஜை. சுவாமியை நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த 2வது கால பூஜையில குடும்பத்துல யாருக்குன்னு கல்யாணம் ஆகாம இருக்கு, குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கு அப்படின்னாக்கா இந்த நேரத்துல பிரார்த்தனை பண்ணாக்கா அது அப்படியே நடக்கும். அதே போல இந்த 2வது கால பூஜையில குடும்பத்துல யாருக்கேனும் மனநில பாதிக்கப்பட்டிருக்குங்க, சரியா பேச மாட்டேன்றாங்க, கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்க, அந்த மாதிரி யாரேன்னு இருந்தாங்கனாக்கா அவங்களுக்காக இந்த 2வது காலத்துல பிரார்த்தனை பண்ணலாம். அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணாக்கா அவங்க தேக ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படின்னு இது 2வது கால பூஜை. மூச்சை பிடிச்சவங்க எல்லாம் உடல் லைனா வாங்க, சுவாமியை பார்த்துட்டு விபூதி வாங்கிட்டு அப்படியே வெளியில வந்துடலாம்.